ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான இட்டாலியன் டிஷ் பார்க்க போறோம். இட்டாலியன் bruschetta. ஆக்சுவலி இந்த டிஷ் பண்றதுக்கு பகேட் பிரெட் யூஸ் பண்ணுவாங்க. நான் கார்லிக் லோஃப் எடுத்திருக்கேன். என்ன பிரெட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 8லேருந்து 10 பேசில் லீவ்ஸ், ஒரு 4 பல்லு பூண்டு, ஆலிவ் ஆயில், கொஞ்சம் உப்பு, பேப்பர் பவுடர், இவ்வளவுதான் தேவை. பிரெட்டை கொஞ்சம் திக் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் மேல ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்லைசஸ் மேல ஆலிவ் ஆயிலும் ரிமைனிங் 4 ஸ்லைசஸ் மேல பட்டரும் அப்ளை பண்ண போறேன். நல்ல மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதை ஜூஸே இல்லாம ஜூஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்து பேசில் லீவ்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா அடுக்கி அதை ரோல் பண்ணி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். பேசில் லீவ்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, திருநீற்று பச்சிலைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை இப்படி நல்லா ரோல் பண்ணிட்டு ஸ்டாக்கை கட் பண்ணிட்டு இப்படி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த பேசில் லீவ்ஸை டொமேட்டோவோட சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் இதே மாதிரி பொடியா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் ஸ்லைசஸை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மிக்ஸை டோஸ்ட் பண்ணியிருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் மேல எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இதுதான் இட்டாலியன் bruschetta. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீதாஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. See you in our next video.